வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல உலகமெங்கும் இருக்கிற விசித்திரமான செல்ல பிராணிகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணி அப்படிங்கிறது நாம போடுற சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு வாழணுமே தவிர நம்மளே வந்து சாப்பாடை சாப்பிடக்கூடாது. ஆனாலும் பல்வேறு இடங்கள்ல இது போன்ற விசித்திரமான செல்லப்பிராணிகள் வந்து எல்லாரும் விரும்பி வளர்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஃபென்னெக் ஃபாக்ஸ். இதிலே தெரிஞ்சிருக்கும், ஃபாக்ஸ் அப்படின்னா நரி. ஸோ இது ஒரு நரி வகை தான். நரி எல்லாமே நம்மளை கடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த வகை வந்து அப்படி கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து பாலைவனங்களில் தான் வாழக்கூடியது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் வீட்டில் வளர்க்குற பூனையை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது ரொம்ப ஆபத்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஆபத்தானது கிடையாது. இது சும்மா எலிகள் அப்புறம் சின்ன சின்ன பூச்சி வகைகள் இதுதான் வந்து உணவாக சாப்பிடும். இந்த செல்லப்பிராணி வளர்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் தேவைப்படும். ஏன்னா இந்த செல்லப்பிராணி வந்து அதிக அளவில் ஓடும், உடியாரும், அதெல்லாம் செய்யும். ரொம்பவே ஆக்டிவான ஒரு செல்லப்பிராணி தான் இது. இதை மக்கள் வந்து செல்லப்பிராணி வளர்க்கறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனையை போல இதை வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சி விளையாடலாம். ஸோ இதை வந்து தடவி கொடுக்கலாம், இதை வந்து பெட்டிங் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இதை விரும்பி வந்து எல்லாரும் வளர்க்குறாங்க. கண்டிப்பாக செல்லப்பிராணிக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். நம்பர் 2, ஹெட்ஜ்ஹாக். ஸோ இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கலாம், அதுவும் அனிமேஷன் படங்களில் பார்த்துருக்கலாம். ஐசிஹெச் படத்தில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. பார்க்கறதுக்கு சின்ன சைஸில் ஒரு முள்ளம்பன்றி மாதிரியே இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருக்குது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசம் காட்டினா போதும், அவங்க மேலே வந்து இதுவும் பதிலுக்கு வந்து பாசம் காட்டும். ரொம்ப பாசமாக வந்து இது இருக்கும். இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல போனால், இது ரொம்ப அமைதியான ஒரு மிருகம். அதே போல் இதை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப செலவும் ஆகாது, ரொம்ப நீங்கள் மெனக்கடவும் தேவையில்லை. இதுகிட்ட ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நைட்டில் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வளர்க்கணுன்னா நீங்கள் ராத்திரி பூரா வந்து முழிச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா அந்த செல்லப்பிராணியை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். நம்பர் 3, சுகர் கிளைடர்ஸ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு அணில் மாதிரியே இது இருக்குது. ரொம்ப மூஞ்ச பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்பாவி போல பாவமாக வந்து மூஞ்ச வச்சிருக்கு. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன சைஸ் தான். இது வந்து பாக்கெட் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாக்கெட்டில் கூட இது பொருந்தும். அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் பாசமாக வளர்த்தீங்கன்னா உங்கள் மேலே பாசமாக இருக்கும். அதே போல் இது ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். நாய்களை போல இதுக்கு வந்து குச்சிகளை தூக்கி போட்டு எடுத்து வர்றது, ஸோ உட்கார சொல்கிறது, எந்திக்க சொல்கிறது, இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு வந்து சொல்லி தரலாம். இதுவும் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஆனால் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிற பிராணி வகை. ஸோ பகலில் வந்து இது ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. நைட்டில் மட்டும் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நைட்லாம் நீங்கள் முழிச்சிருக்கணும் இதுக்கும். நம்பர் 4, போ. பேரு கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனால் படத்தில் பார்த்தா ஏதோ பாம்பு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது பாம்பு தான். இது வந்து மலைப்பாம்போட வகை. ஸோ நிறைய படங்களில் வந்து நீங்கள் மலைப்பாம்பு வச்சுக்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எல்லா மலைப்பாம்புகளும் வந்து நீங்கள் வளர்க்க முடியாது. சில வகை பாம்புகள் வந்து நம்மளே வந்து சுத்தமாக முழுங்கிரும். ஸோ போ அப்படிங்கிற இந்த வகை மலைப்பாம்புகளை தான் வந்து எல்லாரும் வளர்ப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே வந்து ஒரு அமைதியான பிராணி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக தான் நகரும். அதே போல் இது மனிதர்களாக வந்து ரொம்பலாம் தாக்குதல்லாம் நடத்தாது, அமைதியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கையால் தொடலாம், தூக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதுகிட்ட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெரிய இடம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குட்டியாக இருக்கும்போது எடுத்து வளங்க. ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து கொண்டு போய் விட்டுறது நல்லது. நம்பர் 5, செர்வல் கேட். இது ஒரு வகையான காட்டு பூனை வகையை சேர்ந்தது. பொதுவாக இதுவும் வந்து பூனை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கால்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஸோ நீங்கள் பூனைகள்கிட்ட விளையாடுறது போல இது கூட விளையாடலாம். ஆனால் இது ஒரு வேட்டையாடும் பிராணி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சின்ன வகையில் இருக்க உயிரினங்கள் வந்து வேட்டையாடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அணில்கள், அப்புறம் எலி, அப்புறம் வந்து கோழி, இது போன்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இது வேட்டையாடும். ஆனால் இது மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிற சூழ்நிலை வந்து கொஞ்சம் வார்மாக, அதாவது ரொம்ப வெப்பமாக வந்து இருக்கணும். ஸோ குளிரான பகுதிகளில் இது வாழாது. நம்பர் 6, மெக்கவ். ஸோ இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கிளி வகையை சேர்ந்தது. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் கிளி அப்படின்னே சொல்லணும். இதோட மூக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மூக்கு. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக கொத்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரத்தமே வந்துடும். அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை வந்து மேலே உட்கார வைக்கிறது, கைகளில் தூக்குறது அப்படிங்கிற போகும் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே காஸ்ட்லியான கிளி. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனமே வந்து அழியிற நிலைமையில இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து ₹1,00,000 தான் இந்த கிளி வந்து கிடைக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். இந்த கிளி பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். நம்பர் 7, வல்லாபி. இது என்ன பிராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கங்காரு மாதிரியே இது இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன சைஸ் கங்காரு அப்படின்னே சொல்லலாம். இதை வளர்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு பெரிய இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அளவில் வந்து குதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது நடக்கிறதே பார்த்தீங்கன்னா குதிச்சு குதிச்சு தான் நடக்கும்.
அதே போல் ரொம்ப வேகமாகவே ஓடும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் இதை பிடிக்கவே முடியாது. ஸோ பழகுற வரைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் வெளில விட முடியாது. இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உதைக்கும். ஸோ இதோட உதையை வந்து நீங்கள் தாங்குற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். மற்றபடி இதுவும் ஒரு நல்ல பிராணி தான். நம்பர் 8 பியர்டு டிராகன்ஸ். ஸோ நம்ம ஊரில் வந்து ஓனானை பார்த்தா அடித்து கொள்வாங்க. ஸோ அதே போன்ற ஒரு வகை தான், ஓனான் வகை தான் வந்து இந்த பியர்டு டிராகன்ஸ் அப்படிங்கிறது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அமைதியான பிராணி, ரொம்ப பொறுமையாக தான் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஓனான்கள் மாதிரி தான். அதே போல் இதுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், ஏன்னா இது ரொம்ப தூரம் போகாது. இதுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் கைகளிலே எந்நேரமும் வச்சிருக்கலாம். இருந்தாலும் எதுக்கும் வந்து இதை தொட்டு முடிச்சதுக்கப்புறம் கைகளை கழுவுறது நல்லது. நம்பர் 9 டேரன்டுலா. இப்போதான் லிஸ்ட்லேயே வந்து ரொம்ப மோசமான விலங்குகளுக்கு வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஸ்பைடர். ஸோ கண்டிப்பாக அது விஷத்தன்மை உள்ளது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா டேரன்டுலா, அதாவது எல்லா வகை சிலந்திகளையும் வளர்க்க முடியாது. ஸோ இதிலே வந்து 2 ஸ்பெஷலான வகைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் லாங் நீ டேரன்டுலா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கேர்லி ஹேர் டேரன்டுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது. ஸோ இந்த வகை தான் வந்து அதிக அளவில் வந்து எல்லாரும் வளர்ப்பாங்க. இதுக்கு சின்ன அளவில் ஒரு ஃபிஷ் டேங்க் அளவில் வந்து ஒரு சின்ன கண்ணாடி பெட்டி இருந்தாலே போதும். அதே போல் இதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உணவுகளை நீங்கள் உயிருள்ள பிராணிகளை கூட கொடுக்கலாம். அதை வந்து வேட்டையாடி இது சாப்பிடும். அதாவது சின்ன சைஸில் உள்ள எலிகள், சின்ன பறவைகள் இதெல்லாம் வந்து இது வேட்டையாடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உணவாக வந்து அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே கொடுக்கலாம். ஆனால் இதை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா இதை வாங்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நம்பர் 10 ஹாம்ஸ்டர். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப க்யூட்டான செல்லப்பிராணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இமேஜில் பார்க்குறீங்க. பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக சப்பியாக வந்து இருக்கும். இது ஒரு எலி வகை அப்படின்னே சொல்லலாம். இதுலேயும் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஸோ சைஸ், கலர் எல்லாத்துலேயும் வந்து மாறுபடும். இதை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் உள்ள ஒரு கூண்டு வந்து உங்களுக்கு தேவை. இதை வந்து நீங்கள் படங்களில் பார்த்துருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இது ஏறி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது போன்ற வீல் உள்ள கூண்டுகள் வந்து இதுக்கு தேவைப்படும். அதே போல் ஒளிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு இடங்கள் வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ இது அந்த அளவுக்கு வெளில வராது. ரொம்ப ஷையான விலங்கு தான். இருந்தாலும் மனிதர்கள் கூட பழகிடுச்சுன்னா நல்லாவே வந்து அவங்க கூட இது பிக்கப் ஆகிடும். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பலாம் செலவாகாது. இதை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வித்தியாசமான விலங்குகளை வந்து நிறைய பேர் செல்லப்பிராணிகளாக வளர்க்குறாங்க. ஸோ செல்லப்பிராணிகள் அப்படிங்கிறது வில்ல பிராணிகளாக மாறாமல் இருக்கிறதுக்கே சந்தோஷம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போன்ற இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மளோட சேனல்.